ஹாய் காய்ஸ் அண்ட் யங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிமின் எஃபெக்ட் தாண்டா சக்கிய ஃபில்மை சீரிஸோட லாஸ்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டோரி என்னங்களுக்கு புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்ட் டோன்ட் பி அடிங் ஜஸ்ட் இமேஜின். லாஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு ஜிமினுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் மேக் நடந்திருக்கும். அதோட எண்டில் ஜிமினுக்கு உங்களை பற்றின ஞாபகம் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அவன் உங்கள்கிட்ட கேட்டுருந்துருப்பான். உங்கள்கிட்ட லிட்ரலி ஆன்சரே இருந்திருக்காது. அவனை அப்படியே மலைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் கல்லேருந்து வர டியர்ஸை அவன் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே உங்கள்கிட்ட பேசுவான். ஓகேடா, நம்ம அப்படியே கன்னியூ பண்ணிக்கலாம். ஜிமின், உனக்கு அப்படிங்கும்போது அவங்க மவுத்தில் ஒரு ஃபிங்கரை வச்சு உங்களை ஸ்டாப் பண்ணுறான். இன்னமும் நீங்கள் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் பெட்ஷீட்குள்ளே தானே இருப்பீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறீங்க. அவன் உங்கள் நோஸோடு அப்படியே உரசிகிட்ருக்கு. அவன் லிப்ஸ் உங்கள் லிப்ஸ் கிட்டே இருக்குது. உங்கள் சிக்ஸில் அவன் கையை வச்சு ரஃப் பண்ணிக்கிட்டு அவன் உங்களை ஆர்ம்ஸ்குள்ளே வச்சுருக்கிறான். அவனை நீங்கள் ஹக் பண்ண மாதிரி அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஒரு சின்ன கேப்பில் தான் இருக்குது அவங்க 2 பேருக்குமே. அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சொல்லுவேன், எனக்கு உன்னை பற்றின ஞாபகமே வரலன்னா அப்படியே விட்டுட்டு போயிருப்பியா? இல்லை ஜிமன், அது உனக்கு இப்படி எனக்கு என்ன கேட்க வர? உனக்கு எப்படி ஜிமன் ஞாபகம் எப்படி தெரிஞ்சிச்சு? ஓ, அப்போ எனக்கு தெரியவே கூடாதுன்னு வேண்டிக்கிட்டியா என்ன கடவுள்கிட்ட? இல்லை ஜிமன், நான் ஐம் சாரி. நானே உங்ககிட்ட நிறைய டைம் சொல்லணும், இதை பற்றி பேசிடலான்னு தான் வருவேன். ஆனால் என்னால் முடியல. ஐம் சாரி. நீ ஏன்டி சாரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் அவன் லிப்ஸை வைக்கிறான். நீ அவனை ஐஸ் டு ஐஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்னமும் உங்கள் கண்லேருந்து அப்படியே டியர்ஸ் போகுது. அதையும் வைப் பண்ணி விட்டுக்கிட்டு தான் இருக்கான். நான் தாண்டி சாரி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நிறையா ஹர்ட் ஆகிருப்பல்ல. கோவை பார்க்க போகிறேன், கோவை லவ் பண்ணுறேன், கோகிட்ட ஃபோன் பேசும்போது, அவள் கூட டேட் போகும்போது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. தாங்கவே முடியலல்ல உன்னால். மேடம் அப்பையும் சொல்லலை நான் தாண்டா பொண்டாட்டின்னு. அவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க. பிகாஸ் என் மேலே அவ்வளோ இல்லை, என்னோட சந்தோஷத்துக்காக என்ன அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கொண்டு அட்டாச் பண்ணுறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களால் பேசவே முடியல. பிகாஸ் என்ன பேச முடியும், பேன்னு பார்த்துட்ருக்குறீங்க. ஏன் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் நோஸ் லிட்ரலி உங்களை அப்படியே புஷ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த மாதிரி உங்களை க்ளோஸாக இழுக்கிறான். இவ்வளோ பண்ணல எல்லாமே என் சந்தோஷத்துக்காக. கோவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த அந்த லவ்க்காக நான் பண்ண முட்டாள்தனமான விஷயத்துக்கு நீ கூட இருந்தல்லடி. ஒரு செகண்ட் கூட உனக்கு பயமா இல்லையாடி? இது நடந்துச்சுன்னா நான் உன்னை விட்டு முழுசாக போயிடுவேன்னு. எப்படி நீ இருந்த? அப்படியே விட்டு போயிடலான் இருந்தியா என்ன? கண்டிப்பாக இல்லை ஜிமன். நீ என்ன பண்ணியிருப்ப தெரியுமா? லைஃப் லாங் என்னை மட்டுமே நினச்சிக்கிட்டு, என்னை முன்னாடி லவ் பண்ண பற்றியா ஒன் சைடா அது, ப்ளஸ் என் கூட வாழ்ந்த அந்த ஒரு நாள், இப்போ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி 1 இயர் வாழ்ந்தோமே, இதை எல்லாத்தையும் நினச்சி அந்த மெமரிஸ்லேயே மேடம் வாழ்ந்துருப்பீங்க. கரெக்டாடி? ஏய், என்ன அப்படி முட்டை முழிச்சு பார்த்துட்ருக்க? நீ அதை தாண்டி பண்ணுவ. அதான் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் கடவுள் உன்னை என்கிட்டே கொடுத்துட்டாரு போல. நான் நினைக்கிறேன், எனக்கு நீ இப்போவும் எப்போவும் இனிமேலும் நீ மட்டும்தான் நினைக்கிறேன்டி. நீயே பிரிஞ்சு போனாலும் நானே உன்னை தேடி வந்துடுறேன் பாரு. உன்னை பப்ளிக் மீட் பண்ண அன்னைக்கு நான் தான் உன்னை தேடி வந்தேன். உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணி சொல்லி கேட்க நான் தான் உன்னை தேடி வந்தேன். உன்னை யூஎஸ்க்கு நான் தான் தேடி வந்தேன். நல்லா கேட்டுக்கோடி, என்னை விட்டு எவ்வளோ தூரம் போகணுன்னு நினச்சாலும் உன்னை தேடி வந்துகிட்டே இருப்பேன். ஜிமன், ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ ஜிமன். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. அல்லாத அப்படிங்கிறான். அவன் நெக்கை நீங்கள் டைட்டாக பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் டேப் பண்ணி கொடுத்து உங்களை ரஃப் பண்ணி கொடுத்து அவங்க 2 பேருக்குமே இன்னும் க்ளோஸ் ஆகிற மாதிரி பெட்ஷீட்டெல்லாம் இழுத்து விட்டு போற்றி விட்டுட்டு உங்களை அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணி அவனை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வைக்கிறான்.
மேலே தான் தப்பு. நான் தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ம் இல்லை இல்லை, பொறுமையாக சொல்லியிருக்கலாம். கோவனா மேரேஜ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம். சிம்மன், ஆமாம் மேடம். எவ்வளோ கேடி நீ. காலேஜில் ஐவி குடிக்க போகிறாங்களா உங்களை யோஸ்க்கு? அதுவும் மேபி 6 மந்த் ஆகலாம். அப்படியே போயிடலான் இருந்தியா? செம்ம கேடிடி, பயங்கரமாக போய் சொல்லி வச்சுருக்க. சிம்மன், உனக்கு என் மேலே கோவமே இல்லையா? என்னை திட்டணும்னு தோணலையா? என்கிட்ட இருந்துச்சுதான் கோவம் அதிகமாக. என் பொண்டாட்டியே இன்னொருத்துக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சல, அதனால செம கோவம் வந்துச்சு. அதை விட நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும், கண்டிப்பாக நீ இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சும், எப்படி டைவர்ஸில் சைன் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போனேன்? அப்படியே தூக்கி போட்டு போயிட்ட தானே? அப்போ கோவம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்க வந்தேன்ன, அப்போவே ஓங்கி ஒரு அறையை விட்டு உன் பொண்டாட்டிக்கிட்டே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி பேசுகிறியாடான்னு என் சட்டையை பிடிச்சி கேட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, ஒழுங்கு மரியாதையாக வந்து என் கூட குடும்பம் நடத்துடான்னு என்னை அங்கேருந்து இழுத்துட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்குவேன், இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இதெல்லாம் நினச்சி தான் செம்மக்கம் வந்துச்சு. அதான் நைட்டு ஃபுல்லாக மேடத்துக்கு பனிஷ்மெண்ட். எப்படி இருந்துச்சு? நீங்கள் எதுவுமே பேசலை, அவனை லைட்டாக ஒரு ஸ்மைலோடு போய்ட்டு ஹக் பண்ணுறீங்க. பாப்பா பாப்பா. சொல்லு ஜிமன். அது ஜிமன் ப்ளீஸ் ஒரு 5 minutes ப்ளீஸ். என்னடி, நான் தான் சொல்லிட்டேன்ன, விடு. அதை பற்றி இனிமேல் யோசிக்க வேண்டாம். இனி நம்ம லைஃப், நமக்கான லைஃப், நம்ம 2 பேரும் மட்டும்தான். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. இதை பற்றியும் யோசிக்காத. ஜிமன் ப்ளீஸ், ஐ நீட் திஸ் ஹக் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கணும் உன்னைய? எதடி கேட்குற? கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி கேட்க வந்தல்ல, அப்போவா அவங்க சப்புன்னு ஒரு அறை விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கிட்டே வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி பேசுறியாடா? ஒழுங்காக என் கூட வந்து குடும்பம் நடத்துன்னு கேட்டிருக்கணும். நீ கேட்டிருந்தா சாரின்னு சொல்லியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு யோசிச்சிருப்பேன், அதுக்கப்புறம் வாங்கின அடியிலே தெரிஞ்சிருக்கும் நான் தான் உன் புருஷன்னு. ஸோ கப்பு சுப்புன்னு வாயை பொத்திட்டு உனக்கு பின்னாடியே வந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சப்புன்னு ஒரு அறையை விட்றீங்க. அவன் ஷாக் ஆகிடுறான். ஏய், இதுக்கிட்டே அடித்தேன். நீ தானே சொன்னப்ப உங்க ஒரு அறையை விட்டுட்டு சொல்லியிருக்கணும்னு. ஏய், அதுக்கு இப்போ எதுக்கடி அடித்த? அது அப்போவே அடிக்க சொன்னேன்னா. இந்த அறை எதுக்கு தாண்டா புருஷா வளவலன்னு பேசிகிட்டே இருக்க? எதுக்கு பொண்டாட்டி அதுவும் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது? போய் அவனை பாரு. எவனடி? போய் ஊரில் எல்லாரையும் பாரு. பொண்டாட்டிக்காரி இப்படி இருந்தான்னு வச்சுக்குவேன், என் நேரம் கை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டானுங்க. நீ ஃப்ளாஷ்பேக்காக பேசிகிட்டு இருக்க. ஏண்டி, நான் பேசல அப்படியே ஓன அழுதுகிட்டு எல்லாத்தையும் ஆன்னு கேட்டுட்டு இருந்தேன். இப்போ இப்படி அடிப்ப? என் மாங்காய் புருஷனுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹேண்ட் எடுத்துகிட்டு போய் உங்கள் செஸ்ட்டில் வைக்கிறீங்க. அவன் அப்படியே லைட்டாக ப்ளஷ் பண்ணிகிட்டே சிரிக்கிறான். ஸோ அவங்கள அப்படியே புஷ் பண்ணி அவன் மேலே வரான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃபோர்ஹெட்டு, உங்கள் சீக்ஸு, உங்கள் ஐஸ் எல்லாம் கிஸ் பண்ணிவிட்டு நைட்டே கிடந்து கத்துன. இப்போ என்ன மேடத்துக்கு? இது ஸ்பெஷல் ஃபார் யூ. புரியலையே மேடம் என்ன சொல்ல வரீங்கன்னு. புரியலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி அவனை அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அவங்கள அப்படியே பார்த்துட்ருக்கான். புரிஞ்சுக்கோ, உனக்காக எப்போவுமே நான் மட்டும்தான். நீ சொன்னல நான் எங்கே போனாலும் தேடி வருவேன்னு. ஸோ எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. நான் உன்னை விட்டுட்டு போனாலும் நீ என்கிட்ட தான் வருவேன். நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி கிஸ் பண்ணி உங்ககிட்ட புல் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே சின்ன ஸ்மைலோட அவங்க மேலே ப்ளே பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது, பிகாஸ் நைட் ஃபுல்லாகவே உங்களை போட்டு ஒரு வழி ஆக்கியிருப்பான். பட் இது ஜிம்மின்காகங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் தான்.
நீங்கள் லைட்டாக பெயினில் மூவ் பண்ணுறீங்க. அவங்க நெக்கை புஷ் பண்ணி, அவங்க சீக்ஸில் வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, அவங்க லிப்ஸை லிக் பண்ணிவிட்டு, ஓய் அப்படிங்கிறான். நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஃபீல் மை பெயின். இல்லை, ஜஸ்ட் ஃபீல் யுவர் லவ். ரியலி? ஓகே. அடியே ஃபீல் மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பியான மேக் அவுட் அப்படியே முடியுது. ஸோ டைமு ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் குக் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஜிமினோட அம்மா வராங்க. பயன் சொல்லுங்கம்மா. ஜிமின் உன்னை டீ எடுத்துகிட்டு வர சொன்னாம்மா. அம்மா நான் எல்லாருக்குமே சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த கப் மட்டும் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கப்பல் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஜிமினோட அப்பாவுக்கு அண்ட் கிட்டிக்கு ஜிமினுக்கு 3 பேருக்கு சேர்த்து டீ எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஜிமின் அப்பாட்ட கொடுத்துட்டு தென் கிட்டிக்கிட்ட வரீங்க. அவள் இன்னும் அவள் ஹஸ்பண்ட் கிட்ட வீடியோ காலில் தான் பேசிகிட்டு இருக்கிறா. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அண்ணா எப்படி இருக்காங்க? ஏங்க அவங்கள வயன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறா. நான் நல்லா இருக்கேன்டா. ஓகே அண்ணா. ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீடியோ கால் உங்கள் பக்கம் டர்ன் பண்ணுறா. நீங்கள் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே அண்ணா எப்போ வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு டீ என்ஜாய்மெண்ட்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. நீங்கள் ஸ்டெப்ஸில் ஏறும்போது வயன் அம்மா நாளைக்கு உங்கள் அப்பா வராங்களாம் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், நீங்கள் அங்கேயே ஸ்டன் ஆகிடுறீங்க. வயன் ஓங்கிட்ட தான் சரிங்கம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டெப்ஸில் டீ எடுத்துகிட்டு போகும்போதே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. பிகாஸ் உங்கள் அப்பான்னா அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இல்லையா? போச்சு நாளைக்கு எதுக்கு வராங்க? ஒருவேளை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குமா? டைவர்ஸ் பண்ணது? ஐயோ சச்சா எதுவும் தெரிஞ்சிருக்காது. இது எல்லாமே நமக்கு மட்டுமே தானே தெரியும். அண்ட் ஜிம்மினுக்கு தெரியும். கண்டிப்பாக சொல்ல மாட்டா. அப்பா பற்றி கோவுக்கு தெரியும். டோனு ஒருவேளை உளறியிருப்பாளா? சச்சா அவள் தான் என்கிட்ட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவள் எப்படி என்னை பற்றி போய் அப்பா கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே போகிறீங்க. அவன் பால்கனியில் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு நீங்கள் வர்றதை பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு கிட்டே போயிட்டு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறீங்க. அவன் எதுவுமே சொல்லலை. நீங்கள் அப்போவும் அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நீட்டின கை நீட்டின மாதிரி இருக்குது. அவன் காஃபி கூட வாங்கலை. எதுக்காக வருவாங்க? ஒருவேளை லாலாவுக்கு இது மேரேஜா? அம்மாவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? சச்சா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளை தான் வர சொல்லுவாங்க. ஆனால் அப்படிங்கும்போது உங்கள் தலையில் நங்குன்னு ஒரு ஷார்ட் விழுகுது. ஜிம்மன் கான்ஃபரன்ஸ் கால் போயிட்டுருக்கு. எதுக்கு அடிச்ச? எக்ஸ்கியூஸ் மீ இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை கட் பண்ணிட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இழுக்கிறான். ஜிம்மன் காஃபி ஓகே அப்படி சொல்லிட்டு நீ அதை வாங்கி பக்கத்தில் அந்த வால் இருக்கும் இல்லையா, பால்கனி வால், ஸோ அதில் வச்சுட்டு அவங்கள அப்படியே பேக்கில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு வெளியில் அந்த வியூ பார்த்த மாதிரி 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் சாரீ தானே வியர் பண்ணுவீங்க வீட்டில் இருக்கும்போது. ஸோ அந்த கெட்டப்பில் தான் இருக்கிறீங்க. அவங்கள ஹக் பண்ணிவிட்டு பொண்டாட்டி என்னடி நானும் பார்க்குறேன் அங்கேருந்து அப்படியே உனக்குள்ளே பேசிட்டு வர, என்னாச்சு? ஜிம்மன் போச்சு, நாளைக்கு அப்பா வராராம். அப்பா? ஆமாம் ஜிம்மன், நாளைக்கு அப்பா வராங்களாம். வந்தா என்னடி? அங்கிள் வந்தப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்லை, நம்மளை பற்றி எதுவும். லூசாடி நீ. நமக்குள்ளே நடந்த விஷயம் உனக்கு எனக்கு அண்ட் உன் ஃப்ரெண்டு டோனுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கு பயப்படாமல் இரு. அது இல்லை ஜிம்மன், அப்பா எதுக்கு வராங்கன்னு கெஸ் பண்ணவே முடியல. என்ன விஷயமா இருக்கும்? நான் வேணா என்ன விஷயம்னு சொல்லட்டா? நீங்கள் அப்படியே அவன் செட் டர்ன் பண்ணி அவனை பார்க்குறீங்க. ஜிம்மன் உனக்கு தெரியுமா அப்பா எதுக்காக வராங்க? எனக்கு தெரியுமே. எதுக்காக வராங்க? அதுவா, புருஷனுக்கு இப்படி காலைல காஃபி கொடுத்துட்டு கொஞ்சம் டர்ட்டியாக ரொமான்டிக் ஏதாச்சும் பண்ணணும். பொதுவாக கேர்ள்ஸ்னாலே அதை பண்ணுவாங்க. இதெல்லாம் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறது, என் அங்கிள் ஒன்று இப்படி மக்காட்டை வளர்த்து வச்சுருக்காரு. அதனால தான் உன்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லலான்னு வரார் போல இருக்குது. ஜிம்மன் விளையாடாத, எனக்கே பயமாக இருக்குது. நம்மளை பற்றி எதுவும் தெரிஞ்சிருக்குமோன்னு. இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடி. கை விடு, நான் போகிறேன். போயிட்டு உனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். பண்ணிட்டா போகுதுன்னா கையை விடு ஃபஸ்ட்டு. அங்கே வேண்டாம், இங்கே பெட்டில் இல்லைன்னா ரெஸ்ட் ரூம்குள்ள
ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக போகிறீங்க. அவன் டக்குன்னு உங்க கை பிடிச்சி இழுத்து உங்களை அப்படியே கேரி பண்ணி பெட்டுக்கு தான் கொண்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் டே தான் அப்படி உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, லாலா எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் உங்கள் அப்பாவும் அம்மாவும் சரி நார்மலாக பேசிட்டு தான் இருக்காங்க ஜிமினோட அப்பா அம்மா கிட்ட. லாலா எப்பவும் போல் ஜிமினை நல்லா வம்பிழுத்து கிண்டல் பண்ணி அப்படி தான் நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் அப்பா தான், நீங்களும் உங்கள் அப்பாவும் மட்டும் உங்கள் பெட்ரூமில் இருக்கிறீங்க. வயன் ஆ சொல்லுங்கப்பா. அப்படியே கையை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு உங்களுக்கு ஸ்வெட்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேச முடியல. திக்கி திணறிக்கிட்டு நிற்கிறீங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுதுல்ல? ஆமாப்பா. இன்னும் 10 டேஸில் ஆனிவர்சரி வருதுல்ல? ஆமாப்பா. படிக்கணும்னு ஆசைப்பட்ட, படித்து முடிச்சிட்டல? ஆமாப்பா. அடுத்து என்ன பண்ணலான் இருக்க? நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க. உன் சித்தி சித்தப்பா ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்குறாங்க வயன், உங்கள் வீட்டில் எது டிசிஷன் இல்லையான்னு. நானும் உங்கள் அம்மா விட்டு கேட்க சொன்னேனே, என்னாச்சு? அது வந்துப்பா, ஹாஸ்பிட்டல் போனீங்களா? டாக்டர் செக் பண்ணியா? ஜிமின் கிட்ட இதை பற்றி பேசுனியா? இல்லைப்பா. நான் என்ன நீ இல்லைப்பா, படித்து முடிச்சிட்டேன். ஜாப் என்னது ஜாப்க்கு அப்ளை பண்ணப்பா. ஜாப் கிடச்சிருக்கு. அதான் நெக்ஸ்ட்டு ஜாப்க்கு போகலான்னு. ஜிமின் கிட்ட அது இல்லைப்பா, ஒரு 1 இயர்க்கு பேபி பிளானிங் எதுவும் இல்லை எங்கள் 2 பேருக்கும். என்ன லூஸா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பேசவே முடியல. அவர் பொங்கி எழுந்துட்டாரு. ஜிமின் கீழே தானே இருக்கான். ஸோ உங்களை தேடுறான். உங்களை ஆளை காணும். அட் த சேம் டைம் அவன் மேலே வந்துட்டுருக்கான். என்ன விளையாண்டுட்ருக்கியா? எல்லாம் உன் இஷ்டத்துக்கு தான் பண்ணிகிட்ருக்கணுமா? படிக்கணும்னு நினச்ச, படித்த, வெளியூரில் வந்து தங்கி தான் படிப்பேன்னு அடம் பிடிச்ச. சரின்னா அதையும் பண்ணேன். வந்த இடத்துல ஜிமினை லவ் பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நின்னேன். என்ன வயன், நீ கேட்குறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்கவும் எல்லாத்துக்கும் உனக்கு சம்மந்தம் சொல்லிகிட்டு இருப்பாங்களா? உனக்கு இப்போ என்ன இல்லை? என்ன பணமாக வேணும்? நம்மக்கிட்ட இல்லாததா? நீ வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா என்ன? ஒழுங்காக மேரேஜ் பண்ணிக்கிட்டல்ல? அதுவும் நீ லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிகிட்டு இருந்த. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? ஜிமின் கூட நல்ல லைஃப் தானே வாழ்கிற. உனக்கு ஜிமினுக்கு எது செட் ஆகலையா? எது சண்டையா? எது பிரச்சனையா? அப்பாப்பா அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற? இல்லைப்பா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது பெரிய ட்ரீம். உங்களுக்கே தெரியும், நான் படித்து வேலைக்கு போகணுன்னு. ஜிமினை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க. அவனே என்னை படிக்க வச்சாரு தான். வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ஜிமின் கூட ஓகேன்னு சொல்லிட்டேன். அவர் ஓகே சொல்லுவார். மாப்பிள்ளையோட பெருந்தன்மை அது. உனக்கு அறிவு வேண்டாம்? சொல்லு. வீட்டை பார்த்துக்கணும், ஜிமினை பார்த்துக்கணும், ஜிமினுக்கு வேணுங்கிறத பண்ணணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு வேணுங்கிறத பண்ணணும், நல்ல பேர் எடுக்கணும். உனக்கு அதுதானே சொல்லி கொடுத்தேன். யாரை கேட்டு நீ வேலைக்கு அப்ளை பண்ண? அப்பா ப்ளீஸ் கத்த வேண்டாப்பா. ஷிட், எனக்கு ரொம்ப துளிர் விட்டுருச்சு வயன். என்ன தைரியத்தில்? நான் சொல்கிறது செய்வேன். சரிங்கப்பா, வேலைக்கு அப்ளை பண்ணலை, அதை கேன்சல் பண்ணு. சரிங்கப்பா. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸாக கீழே விழுந்துட்டுருக்கு. வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. சரிங்கப்பா. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி லாலா இருக்கா தெரியும்ல? அவளையும் மேரேஜ் பண்ணணும். நீ இப்படி வேலைக்கு போயிட்டு திரிஞ்சிட்டு இருந்தா ஜிமினை யார் பார்த்துக்கிறது? அப்புறம் நாங்கள்லாம் எப்போ பேரன் பேத்தியை பார்க்குறது? சரிங்கப்பா, ஜிமின் கிட்ட இதை பற்றி பேசு. நான் வேலைக்கு போகலன்னு சொல்லு. சரிங்கப்பா. நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க. அது இல்லைப்பா, இப்போதைக்கு என்ன இப்போதைக்கு? அதான் மேரேஜ் பண்ணி 1 இயர் ஆயிடுச்சுல்ல. இனிமேல் என்ன குழந்தை வேண்டான்னு இருக்கியா என்ன? நான் ஜிமின்கிட்ட பேசுகிறப்பா. அப்போ ஜிமின் கிட்ட நீ பேசுகிறியா, நான் பேசட்டுமா? நானே பேசுகிறப்பா. என்ன பேச போகிறீங்க அங்கிள் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டு டக்குன்னு டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணுறீங்க. அவங்க அப்பா அப்படியே அவர் கோட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவனே பார்த்துட்ருக்காங்க. என்னாச்சு அங்கிள்? ஏய் உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு? அது ஒன்றும் இல்லை ஜிமின், சும்மா. அங்கிள் என்னாச்சு? என்ன நடந்துச்சு? என்ன என்கிட்ட பேச போகிறீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. ஏய் என்னடி ஆச்சு? அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை ஜிமின், வயன் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா.
அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வேலைக்கெல்லாம் போனால் செட் ஆகாது. நீ ஜிம்முனை பார்த்துக்கிட்டு அடுத்து பேபி பிளானிங் ஏதாச்சும் பண்ண சொன்னேன், அதுக்காக நின்று அழுதுட்ருக்கா. இது வேலைக்கு போகிறது செட் ஆகாதா? ஏன், நான் தான் உன்னை போக சொல்லிட்டேனேடி, உன்னோட ட்ரீமே அதான். இதுக்கு போய் குழந்த மாதிரி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டியாஸை வைப் பண்ணுறா. அவங்க அப்பா ஜிம்மினே தான் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் டக்குன்னு திரும்பி, உடனே வேலைக்கு போகணுன்டான்னு சொன்னீங்களா? ஆமாம் ஜிம்மின், நீங்களும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க, அவளும் ஆஃபீஸ் போயிட்டுருக்கா, 2 பேருக்குள்ள அப்புறம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுல்ல. யார் சொன்னா அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு விஷயம் அங்கிள், உங்கள் பொண்ணை நீங்கள் வேலைக்கு அனுப்ப வேண்டாம், பட் என் பொண்டாட்டியை நான் வேலைக்கு அனுப்பிக்கிறேன். அது இல்லை ஜிமின், நம்மக்கிட்ட இப்போ என்ன இல்லை, எல்லாமே இருக்குது. இவள் வேலைக்கு போயிட்டு இப்போது ப்ளீஸ் அங்கிள், என் ஒயன் எனக்கு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா. எனக்கு அவளோட ஆசை ரொம்ப முக்கியம். ஸோ அவள் என்ன தான் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் என் பொண்டாட்டியை நீங்கள் தடுக்காதீங்க. என் பொண்டாட்டிக்கு வேலைக்கு போகிறது பிடிக்கும்னா அவள் போகட்டும். அப்படி இல்லை ஜிமின், உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். வேலைன்னு வந்தாலே அங்கிள், என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மண்ணாங்கட்டி. ஏண்டி இதுக்கா போய் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா முன்னாடி உங்களை கிஸ் பண்ணி உங்களை அப்படியே டேப் பண்ணி உங்களை அப்படியே செம்மையாக கேர் பண்ணிக்கிறான். உங்கள் அப்படியே அப்படியே ஒன்றுமே சொல்ல முடியல உங்கள் டேடிக்கு. அப்படியே செலுத்து போய் நின்று பார்த்துட்ருக்குறாரு. ஜிமின்னா அங்கிள் ப்ளீஸ், அவளை ஹர்ட் பண்ணாதீங்க. அவளுக்கு பிடிச்சத அவள் பண்ணட்டும். அவளுக்கு சப்போர்ட்டிங்காக நான் இருக்கேன், இப்போதும் இல்லை எப்போவுமே. என்ன வீட்டை மேனேஜ் பண்ணுறது, அவள் என்ன இங்கே ஹோம் மேக்கரா? இல்லைல்ல, அவளுக்கு பிடிச்சத அவள் பண்ணட்டும் ப்ளீஸ் அங்கிள் அப்படிங்கிறான். அவங்க ஷோல்டரில் கை போட்டுட்டு, நீங்கள் உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க, ஜிம்முனையும் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா எதுவுமே சொல்லலை, அவர் கனவுல அவ்வளோ சந்தோஷம், சொல்லப்போனால் ஒரு டியர்ஸே ஃபார்ம் ஆகிடுது, அந்த ரேஞ்சில் வெளில போகிறாரு. நீங்கள் அழுக ஆரம்பிச்சிடுங்க ஜிம்மின் ஷர்ட்டை பிடிச்சிட்டு. ஏய் என்னடி, அப்பா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஜிம்மின், எனக்கு பயமாயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஐயோ சரி சரி சரி, நான் இருக்கேன்டி, உன் புருஷன், நான் சொல்லணும்டி நீ வேலைக்கு போகணுமா வேண்டாமான்னு. ஜிம்மின், அவர் என் அப்பா, அவர் சொல்கிறதே நான் கேட்கணும். அப்படியா, அப்போ சரி வேலைக்கு போகாத. ஜிம்மின், சரிடி சரிடி சரிடி, அழுகையில் கூட அழகாக இருக்கிறடி. சரி 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 சரி, ஓகே ஓகே ஓகே. லாலா கீழே தேடுறான், இப்போ என்னென்னு பாரு அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜிம்மின் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஃபுல் லவ் கொடுக்குறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, கோவோட மூவியும் ரிலீஸ் ஆகுது. அண்ட் த சேம் டைம் அந்த மூவியோட ஆக்டர் கூட டேட் போகிறா அப்படின்னு சொல்கிற ஒரு ரூமரும் அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியுது தான். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அட் த ஒன் டே டோனு காஃபி ஷாப்பில் உட்காந்து டீ குடிச்சிட்ருக்கா. ஆப்போசிட்டில் உங்கள் அப்பா உட்காந்துருக்காரு. அவர் சின்ன ஸ்மைலோட, அப்புறம்ப்பா என்ன பார்த்தீங்களே, என்ன சொன்னா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கலாம், இல்லை சந்தோஷமாக இருக்கா? லாஸ்ட்டாக நான் வீட்டுக்கு போயிருந்தப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஜிம்மின் அவளை பார்த்துக்கிறத வச்சு. ஓகேப்பா, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சா சந்தோஷந்தான். எனக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கட்டோன்னு தேங்க்ஸ். இதில் என்னப்பா இருக்குது, என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருக்கணும், என்னால் என்ன முடியுமோ நான் அதான் பண்ணேன். அப்படி இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லா விஷயத்தையுமே ஃபஸ்ட்டு நான் கொடுக்க மாட்டேன். எடுத்தோடனே அவள் கேட்பா, கேட்ட உடனே நான் கொடுத்தது கிடையாது. அதுக்கப்புறம் அவள் ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி அதை எப்படி அவள் கையில் வாங்குறாங்கிறது தான் நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். அதே மாதிரி தான். ஆனால் என்ன, என் பொண்ணு வாழ்க்கை நான் நினச்சதை மீறி நிறைய நடந்துருச்சு, நிறைய அடிபட்டுட்டா. பட் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, அவள் கூட எப்போவுமே ஜிம்மின் கூட இருப்பான்னு. அப்பா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுமே, சொல்லட்டோனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காஃபி குடிச்சிட்ருக்காரு. வயன் படிக்கணும்னு ஆசைப்பட்டா படிக்க வச்சிட்டிங்க, வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் சவுத் கொரியாவுக்கு படிக்க வந்தது, நீங்கள் அவளை படிக்க வச்சது, ஜிம்மின் அவள் லவ் பண்ணுறன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்ஃபேக்ட் அன்னைக்கு அந்த டேயில் நடந்த விஷயமும் தெரியும். அதுக்கப்புறம் நடந்த ஆக்சிடெண்ட், ஜிம்மின் வயனை மறந்தது, வயன் லைஃப்பில் கோவம் வந்தது, ஜிம்மின் லைஃப்பில் கோவம் வந்தது, 2 பேர் லைஃப்பில் வயன் போனது, இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ், அதுக்கப்புறம் டைவர்ஸ், இப்போ யூஎஸ்க்கு அவள் டைவர்ஸ் பண்ணிவிட்டு
ஐவின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனது, அந்த வேலைய ரெடி பண்ணி குடுத்தது, எல்லாமே நீங்க தானே டாடி. அத ஏன் ஒயனுக்கு தெரியாம பண்ணீங்க? அப்படிங்கிறா. அவர் அப்படியே சின்ன ஸ்மைலோட டோனுவ பார்த்துட்டு, கரெக்ட்டு தான்டா. என் பொண்ணு என்னைய ஒரு கோவக்கார அப்பா, ஸ்ட்ரிக்ட்டான அப்பாவ மட்டுமே பார்த்து பழகிட்டா. நானும் அவகிட்ட அப்படி தான் காட்டிக்கிட்டேன். ஆனா என் பொண்ணோட எல்லா விஷயத்துலயும் நான் பின்னாடி தான் இருப்பேன். அவ சந்தோஷப்பட்டாலே நான் சந்தோஷப்படுறவன். அவ அழுதா நான் விட்டுருவேனா என்ன? ஜிமின லவ் பண்ணி அந்த டே நைட் கூட கோவம் வந்துச்சு ஒரு அப்பாவா. ஆனா, அங்க என் பொண்ணோட லவ் தானே வின் பண்ணியிருக்கு. அவ லவ்க்காக எல்லாமே பண்றால்ல. என்னையே கூட எதிர்த்து பேச ஸ்டார்ட் பண்ணா. இன்ஃபேக்ட் பேசுனா. அதான். ஜிமின அவள் லைஃப்குள்ள நான் திரும்ப கொண்டு வரணும்னு நெனச்சேன். அதனால தான் அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். டோனு அப்படியே பார்த்து சிரிக்கிறா. டோனு, இதுவரைக்கும் ஒயன பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு தேங்க்ஸ். இதுக்கு மேல அது வேண்டாம். பிகாஸ் அவ ஜிம்மினோட செட்டில் ஆகி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றா. எனக்கும் அதான்ப்பா வேணும். நேத்து கால் பண்ணியிருந்தா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நானும் ஒயன் கூட மீட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஃப்ரெண்டா தானே? கண்டிப்பா ஃப்ரெண்டா தான்ப்பா அப்படின்னு சொல்றா. சரிட்டா அவங்க அப்பா அங்கேருந்து எந்திரிக்கிறாங்க. அப்பா, சொல்லு டோனு. ஒன் மோர் லாஸ்ட் கொஸ்டின். என்னடா? ஜிம்மினுக்கு ஒயன பத்தின ஞாபகம் எப்படி வந்துச்சு? அப்படிங்கிறா. அவர் ஒரு சின்ன ஸ்மைல் பண்றாரு டோனுவ பார்த்து. டோனும் அவள பார்த்து சின்ன ஸ்மைல் பண்றாங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த சீரிஸே முடிச்சுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஃபுல்ஃபில் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் நான் இருந்தாலும் உங்கள ஸ்பெஷல் ஷாட்ல வந்து நான் மீட் பண்றேன். அண்ட் தென் வந்து ஸ்டோரிக்கான ஏதாச்சும் கருத்துக்கள், ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப பொறுமையா, ரொம்ப பேஷனஸா, காமா ட்ராவல் பண்ணி ஸ்டோரி கூட வந்திருக்கீங்க. ஸோ ஸ்டோரிக்கான கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் போடுங்க. ஐ மென்ஷன் இட். ஸ்டோரிக்கான கமெண்ட் போடுங்க. நான் லாஸ்ட் இயர் ஆரம்பித்து இந்த இயர் முடிச்சிருக்கேன்லாம் கமெண்ட் போட்டு என்னை ஹர்ட் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பிகாஸ் டெய்லி நீங்கள் திட்டுறீங்க. உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ டைமிங்க்கு கமெண்ட் பண்ணாமல் ஸ்டோரி மட்டும் எப்படி இருந்துச்சு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும், எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தென் நான் எதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம், எதை இன்னும் பெட்டராக இன்னும் பேசியிருந்துருக்கலாம், எந்த கேரக்டரை எடுத்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் எனி ஒன் எதாக இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் பிடி ஸ்ட்ரீம் டெக் 2.0. டாடா பை, see you, love you all.